யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு. மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் தலைமை கழகத்திலே நடத்தினோம். அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் கருத்துக்களை ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய கருத்தோட உங்களுடைய ஆலோசனையாக வழங்கி இருக்கிறார்கள். அந்த கருத்து அது எல்லாமே நான் பார்த்துட்டேன். யாரெல்லாம் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்க என்பதை நான் மட்டுமே தனியாக அமர்ந்து பார்த்தேன். விஜய் பிரபாகர் கூட சொன்னார் பார்த்தீங்களா, யாரோட கூட்டணி அமைக்க போறோம்னு. உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மகனாக இருக்கிறதுனால மட்டும் அவரிடம் கட்சியின் ரகசியங்களை என்னைக்குமே சொல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு பொதுச் செயலாளர் தான் நான் இருப்பேன். இன்னைக்கு அதுல கருத்து என்ன தெரியுமா? யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு. ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. அது ஏன் சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏன் அதை சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க கருத்து என்று ஒரு காலம் நம்ம கொடுத்திருந்தோம். அந்த காலத்தில் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் சொன்னதை உங்களிடம் சொல்கிறேன். இன்று வரை தமிழகத்தில் எந்த கட்சியும் கூட்டணியை அறிவிக்கவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கல. இவங்க தான் எங்க கூட்டணின்னு சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி இருக்காங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பா